நன்மை, ஆசைகளை தூண்டும். இந்த நேரத்தில் பணம் வரும், அதனால் ஆசையை தூண்டும். தவிலாத விஷயங்கள் எதையும் எடுக்காதீங்க. கடனுக்கோ இல்லை ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸோ இது மாதிரி விஷயத்தில் முன்னெடுக்காமல் இருப்பது நன்மை. கண்ணுக்கு தெரியாத இடத்துல நாம் முதலீடுலாம் போகாமல் இருக்கணும். காரணம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. நாம் சொன்னால் கூட கிரகங்கள் சும்மா இருக்காது, நம்மளை அந்த இடத்துல வழி நடத்தும். சொல்கிற ஜோசிகாரன் சொல்லிட்டாருன்னா அவர் மட்டும் யோகியமாக இருக்காரா? நாமளும் எந்த ஆசைப்பட்டால் டக்குன்னு ஆசைக்காக எதனா வாங்கி சாப்பிட்டு உடம்பு கெட்டு போகுது. ஏன்னா கடத்தருக்காக போனால் ஐயா நல்லாக்குது அப்படின்னு சொல்லிட்டோடனே போண்டா இதெல்லாம் சாப்பிட்றோம், வயிறு கடன்னு ஆகிட்டு. அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் வர்றது தான். ஏன்னா கிரகங்கள் நல்ல இடத்துல அமர்வதும், எட்டில் கேது, எட்டுன்னு சொல்லக்கூடிய கேது பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறதால ஆன்மீக வழிபாடை மேற்கொள்ளுங்கள். இறை நாட்டம், சூரியன் என்று சொன்னாலே சிவபெருமானும் நாராயணன் என்று சொல்லக்கூடிய அந்த 2 பேரும், இல்லை முருகப்பெருமான், 1000 கோடிக்கு சூரியனுக்கு இணையானவர் முருகப்பெருமான். அந்த விநாயகப் பெருமானை வழிபடுங்க. அரச மரத்து விநாயகனை வழிபட வழிபட இந்த ராகுவாலையும் குரு பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் இவையெல்லாம் அரச மரத்து விநாயகப் பெருமானை வழிபட வழிபட அந்த கேதுவால், கேது வேறு யாரும் இல்லை, விநாயகப் பெருமான் தான். அவரை வழிபட்டாலே போதுமானது. மகர ராசிக்கு பெரிய ஜாக்பாட் காலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அவர் வந்தாவே வந்துடும், நம்ம குடும்பத்தில் வந்துடும், நல்ல சுகத்தை அனுபவிப்பீங்க. தேவையில்லாத விஷயங்கள், இறை நாட்டம் எல்லாம் குறைஞ்சிரும் அந்த நேரத்தில். அதனால் இறை நாட்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். அதாவது விநாயகப் பெருமான வழிபாடு, சிவனுடைய வழிபாடு இதெல்லாம் நாம் எடுத்துக்கினால போதும். முருகருடைய வழிபாடு பெரிய இந்த விசுவாவச ஆண்டு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கின்ற ஆண்டாகும். தொழில் வளர்ச்சி பெருங்கக்கூடிய ஆண்டாகவும். இது வரைக்கும் இல்லை, நான் பெட்ரோலிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி நான் பண்ணலாம், எல்லாத்தையுமே உங்களுக்கு கிடைக்குங்க. அசுர வளர்ச்சி என்று சொல்கிறோம் இல்லை, அசுர வளர்ச்சியை நீங்கள் பார்க்கறதுக்கான ஆண்டாக இந்த விசுவாவச தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக அமையும். இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, ஆண்டு பலாபலனை பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு பலாபலனை காண இருக்க போகிறோம். விசுவாசு என்று சொல்லக்கூடிய ஆண்டை தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கின்றது. சித்திரை 1 தேதி அப்படின்ற மாதிரி 14/4/2025 ஆங்கில தேதியிலையும், பிறப்பு அதாவது நாள் கிழமை என்று சொன்னால் அது திங்கள் கிழமையும் நம்மளுக்கு ஆண்டு பிறக்கின்றது. இந்த காலம் உகந்த காலமாக போர் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படும். இந்த நேரத்தில் இந்த ஆண்டுகளில் போர் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும். நீர் அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகரித்து காட்டக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும். சார், நீர்நிலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனையான இருக்கக்கூடிய கிரகங்கள், இடம் என்று சொல்லக்கூடிய நிலம் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஆற்றுப்படுக்கை, கடல் அதிப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான அமைப்புகள் ஏற்படும். அதாவது இந்த சுனாமி சார்ந்த விஷயங்களோ அல்லது நீர்நிலைகள் அடித்து செல்லக்கூடிய அமைப்பு, வீடு அது பக்கத்தில் வீடு கட்டியிருந்தால் அதனுடைய தண்ணீர் மூலயமாக அடித்து செல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது ஐயா. நீர் சார்ந்த விஷயங்களும் அதிகப்படும். ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருக்குது, நான் இல்லைன்னே சொல்ல. காலபுருஷ தத்துவத்தில் சூரிய பகவானும், 2ஆம் இடத்துல குரு பகவானும், அதாவது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவானும், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றும் வக்கர நிவர்த்தி அடைந்தோ, அதே போல் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியத்தில் கேது பகவானும், சந்திர பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் அன்றைய தினம் பிறக்கிறாரு. அதுவும் இல்லாமல் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான், ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களின் அமைப்பு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் அமர்ந்திருப்பதால் நீர் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும், நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கு ஐயா. அதாவது தண்ணீராலும் நம்மளுக்கு தொற்றுக்கள் வருகின்ற பாக்கியம் பெறும். இதை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது, இந்த பலாபலனை எவ்வாறு கொடுக்க போகிறான் இறைவன் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்துருக்கலாம் ஐயா. நவ கிரகங்கள் வேறில்லை, இறைவன் வேறில்லை, எல்லாரும் ஒன்று தான். அவங்க கொடுக்கறத, இறைவன் கொடுக்கறத நவகிரகங்கள் செயல்படுத்துது. அதன் மூலிமா மனிதனுக்கு பிரதிபலித்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்பாலும் நாம் முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய காலம், கீழ்மட்டத்துக்கு செல்லக்கூடிய காலமாகவும் காணப்படுது ஐயா. இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக இருப்பதை இந்த விசுவாவசு ஆண்டு எவ்வாறு இருக்க போகுது என்று பார்க்கலாம். எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, மகரத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமாக பிரசாதம் தாங்க, வரப்பிரசாதம் தான் போங்க. வாழ்க்கை தன்மை மாறக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். இந்த விசுவாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு சித்திரை 1 தொடங்கி 14/4/2025 ஆரம்பித்து நம்மளுக்கு 12 மாதம் வாழ்க்கை தரம் மாறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்க போதையா. ஜென்ம சனி விலகுது. முதல்ல 3ஆம் இடத்துக்கு செல்கின்றார் சனி பகவான். மெயினான வார்த்தை நல்ல சொல்லி அனுப்பும். 7.5 சனி காலத்தை விடுபட்டு நீங்கள் வெளியே போயிடுறீங்க. ஜென்ம சனி நான் 7.5 சனியே முடித்து போங்க. வாழ்க்கை தன்மையில் இருந்து வந்த கடுமையான தாக்கம், எது சொன்னாலும் தப்பாக போயிடுது. நெகட்டிவ் திங்ஸ்லாம் விட்டுட்டு விலகிறதுக்கான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது.
நல்ல குட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, வாழ்க்கையில் நம்மளை ஒரு குட் பர்சன், நான்லாம் ஒரு நன்மையான ஆளுங்க, என்னெல்லாம் கீழ்மட்டத்துக்கு தள்ளிட்டாங்க. ஐயா, எல்லாரும் கீழ்மட்டத்துக்கு தள்ளி தான் மேலுக்கு வந்திருக்காங்க. அடிப்படை என்று சொல்கிறோம் இல்லை, த லெசன் யார் கொடுப்பார்? சனி பகவான் தான் கொடுப்பார். அது நல்லவனானா இருக்கட்டும், நான் பெரிய நன்மை செய்தேன், யாரையும் விட மாட்டார். அவருக்கான லெசன் கொடுத்தே தீரணும். நம்ம ஜீவன கர்மா என்று சொன்னோம் இல்லை, ஜீவன கர்மாவை நான் அனுபவிச்சே தீரும். இந்த 7 சனி காலத்தை முடியும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கும். முதல்ல 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கிரகங்களின் 4 கிரகங்களின் கூட்டமைப்பு. இளைய சகோதரன் சகோதரி யாருன்னா இருந்தாங்கன்னா கருத்து வேறுபாடுலாம் ஏற்படும், அதில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க ஐயா. இந்த ஆண்டே நம்மளுக்கு அது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கும். இளைய சகோதரனும் இளைய சகோதரி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களால நம்மளுக்கு சின்ன சின்ன சங்கடங்களை துடிக்கின்ற ஆண்டாகும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான், சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறத்தில் நடைபெறும். சூரிய பகவான் உச்சம் பெற்று 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார், பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கார். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல இடத்துல அமர்ந்திருந்து தான் இந்த வாழ்க்கைத்தன்மை என்று சொல்லக்கூடிய விசுவாவசு ஆண்டு நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்குது. ஓரளவுக்கு நல்ல காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த குடுகுடுப்பார் சொல்லுவார், நாங்கள் எங்களை பேர் வாக்குஸ்தானத்தில் நல்ல காலம் பிறக்குது. நம்ம வாழ்க்கையிலே நல்ல காலங்கள் பிறக்கின்ற ஆண்டாக இந்த விசுவாவசு ஆண்டு இருக்கும். பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு ஒரு 3 மாதங்கள் பின்தங்கி போயிருந்தாலும் வீடு வண்டி வாகன போக்குவரத்து எதுவுமே இல்லாமல் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு லோன் சார்ந்த விஷயங்களும் கை கொடுக்கக்கூடிய காலம். நான் சாமி கடை வாங்கிடுவேன், அதுவும் நன்மை தான், அதுவும் வரவு தான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி போய் கேட்டு பாருங்கள், 10 ரூபா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த காலம் முடிஞ்ச பிறகு யார் கேட்டாலும் நம்ம நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாமல் போயிடும். இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எப்போ நடக்குன்னா, இறைவன் நம்மளுக்கு கிரகங்கள் நவ கிரகங்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஆணையிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பலாபலங்கள். அதனால தான் நவகிரகங்களை படைத்தாங்க. அதில் 2 கிரகங்களை எதிர்மறை எண்ணத்தோடு சுழற்சி வச்சாங்க. சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் 2ஆம் இடத்துல வருவதால் ஒரு மாதத்தில் 2ஆம் இடத்துல ராகு செல்வங்கள் சேர ஆரம்பிச்சிடும். சாமி அவளையே படாதீங்க, இந்த நெகட்டிவான திங்ஸ் அனைத்தும் மாற்றிவிடும். 9ஆம் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஆண்டாக மகர ராசிக்காரங்க எல்லாம் பின்தங்கி போயிட்டால் எல்லாமே நம்மளுக்கு இல்லை, பனிஷ்மெண்ட்டு எல்லாமே அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த 9ஆம் மாதத்துக்கு அப்புறம் வரவு எவ்வளவு இருக்குமோ அதை எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல விதமாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி அடையும். திருமண பாக்கியம், திருமண பந்தம் எல்லாம் கைகூடும். நிறைய பேருக்கு மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் நிறைய தோஷங்களை ஏற்படுத்தும். காரணம் இருக்குது, ஒரு வேலைக்காக நாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயா, இவங்க ஒரு 15 வருஷமாக வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஐயா. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஃபெயிலியர் ஆகி தூக்கி போட்டு அவங்க பண்ணாத பரிகாரம் கிடையாது, போகாத கோயில் கிடையாது. இப்படியே இந்த எந்த வேலையை நாம் எடுத்துட்டோமோ அந்த வேலையை நீங்கள் தூக்கி போடுங்க. அந்த விஷயத்தை தூக்கி போட்டு பாருங்கள், இந்த வாட்டி உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். இந்த விசுவாவச ஆண்டு அதுக்கான அமைப்பு. அதனால தான் ஜோசிகார் கூட சொல்கிறோம், இந்த சாமியார் சொல்கிறார். எதுக்கு சொல்கிறாரு? இந்த விசுவாவச ஆண்டில் மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கின்ற ஆண்டாக அமையப்போகுது. இந்த கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று கலக்கம் ஏற்படும், கொஞ்சம் பார்த்துங்க. தேவையில்லாத விஷயங்கள், நம்மளுடைய பிரச்சனையை மற்றவர்கிட்ட சொல்லாமல் இருப்பது பெரிய நன்மை. ஆசைகளை தூண்டும். இந்த நேரத்தில் பணம் வரும், அதனால் ஆசையை தூண்டும். தவிலாத விஷயங்கள் எதையும் எடுக்காதீங்க. கடனுக்கோ இல்லை ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸோ இது மாதிரி விஷயத்தில் முன்னெடுக்காமல் இருப்பது நன்மை. கண்ணுக்கு தெரியாத இடத்துல நாம் முதலீடுலாம் போகாமல் இருக்கணும். காரணம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. நாம் சொன்னால் கூட கிரகங்கள் சும்மா இருக்காது, நம்மளை அந்த இடத்துல வழி நடத்தும். சொல்கிற ஜோசிகாரன் சொல்லிட்டாருன்னா அவர் மட்டும் யோகியமாக இருக்காரா? நாமளும் எந்த ஆசைப்பட்டால் டக்குன்னு ஆசைக்காக எதனா வாங்கி சாப்பிட்டு உடம்பு கெட்டு போகுது. ஏன்னா கடத்தருக்காக போனால் ஐயா நல்லாக்குது அப்படின்னு சொல்லிட்டோன்னே போண்டா இதெல்லாம் சாப்பிட்றோம், வயிறு கடன்னு ஆகிட்டு. அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் வர்றது தான். நாம் முட்டுகின்ற உணவாகட்டும் உடையாகட்டும் எல்லாமே நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வையாக மகர ராசிக்காரு மிடுக்காக வரப்போகிறாங்க இந்த விசுவாவசு ஆண்டு. என்னென்ன வண்டி வாகனங்கள் இல்லையா, வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்குங்க. கார் இல்லை, 2 வீலர் இல்லை, ஆட்டோ இல்லை, நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக அமையும் சுவாமி. எதையும் நாம் இழந்துட்டு நிற்கிறோமோ அதை அனைத்தும் வீடு கட்டிட்டு நான் ஆரம்பிச்சுட்டு நின்று போச்சையா, இன்னும் கிரகப்பிரவேசமே என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விசுவாச ஆண்டு 9ஆம் மாதத்துக்கு அப்புறம் அதுக்கான அமைப்புகள் ஏற்படும். பயப்படாதீங்க. ஒரு 2 மாதங்கள், ஒரு 3 மாதம் 4 மாதங்கள் அப்படி இப்படி போகும். அந்த நேரத்துலையும் வருமானமும் இருந்து கொண்டிருக்கும். வேலை அமைப்பில் இருந்து வந்த தடையான விஷயங்கள் எல்லாம் கலைந்து செல்லும். அடுத்தவருடைய தலையீடு இல்லாமல் நம்ம பார்த்துங்க. நண்பனும் பகைவனாக மாறக்கூடிய காலமாகவும் இந்த நேரத்தில் இருக்கும். இருந்தாலும் நன்மையும் தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது.
ஒரு சில பேர் நம்மளுக்கு நட்பு வட்டாரத்தில் இருந்தும் கூட தலைகீழாக மாற்றிடும். பிள்ளைகள் சார்ந்த விஷயமோ, வீடு சார்ந்த விஷயங்களோ, இந்த காதல் திருமணம், காதல் சமன்பாடு எல்லாமே இந்த ஆண்டு என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தும் கொடுத்துடும். ஏன்னா கிரகங்கள் நல்ல இடத்துல அமர்வதும், எட்டில் கேது, எட்டுன்னு சொல்லக்கூடிய கேது பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறதால ஆன்மீக வழிபாடை மேற்கொள்ளுங்கள். இறை நாட்டம், சூரியன் என்று சொன்னாலே சிவபெருமானும் நாராயணன் என்று சொல்லக்கூடிய அந்த 2 பேரும் இல்லை முருகப்பெருமான். 1000 கோடிக்கு சூரியனுக்கு இணையானவர் முருகப்பெருமான். அந்த விநாயகப் பெருமானை வழிபடுங்க. அரச மரத்து விநாயகனை வழிபட இந்த ராகுவாலையும் குரு பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் இவையெல்லாம் அரச மரத்து விநாயக பெருமானை வழிபட அந்த கேது வேறு யாரும் இல்லை, விநாயகப் பெருமான் தான். அவரை வழிபட்டாலே போதுமானது. மகர ராசிக்கு பெரிய ஜாக்பாட் காலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். நவ கிரகங்களும் அவருக்கு கட்டுப்படும். அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆணை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆணை முகனை வணங்கினால் நல்லதே நடக்கும். அரச மரத்து விநாயகப் பெருமானை வழிபட நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும், தீவிய அனைத்தும் நன்மையாக மாற்றக்கூடிய காலமாக மாறிடும். சாமி பயப்படாதீங்க. நல்ல விஷயங்கள், நல்ல பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பும், நல்ல நன்னடத்தை என்று சொல்லக்கூடிய காலத்தையும், வண்டி வாகனமோ பிஸ்னஸ் நான் புதுசாக தொடங்க போகிறேன் சுவாமி, எல்லாமே நான் செய்யலான்னு நினைக்கிறேன், மார்க்கெட்டிங் பண்ணலான்னு இருக்கேன், அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படைய காலம் சுவாமி. தைரியமாக பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் நீங்கள் உயர்வாக வருவார். முக்கியமாக சனி பகவான் நல்லா இருக்கிறதால எதிர்த்து போராடக்கூடிய காலம்தான். எல்லாத்தையும் நம்ம தட்டி தூக்கக்கூடிய அமைப்பு தான் ஐயா. மெயினான விஷயம் சனி பகவானுடைய தன்மை வைத்து தான் எல்லாருடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையோ கீழ்மட்டத்துக்கு செல்லக்கூடிய பாதையோ இன்றைக்கு வரைக்கும் வகுத்திருக்காங்க. செல்வி முதல் கொண்டே சொல்கிறார். இப்போ ஜோசிகார் பெரிய ஜோசிகார், எங்கள் தமிழகத்தில் பெரிய ஜோசிகார் செல்வி கூட சொல்கிறார். எதுக்காக சொல்கிறார்? அவர் தர்மத்துக்காக சொல்லணும். தர்மத்தை அவர் சொல்கிறார், அவ்வளோதான். 7ல் சனி இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை பேசாத நல்லதான் சொல்கிறார். நாங்களும் அதை தான் சொல்கிறோம். அவங்கள பார்த்து தான் நாமளும் சொல்கிறோம். தலைமை பொறுப்பாளர் அல்லவா அவர். அப்படி இருக்கும்பொழுது அவங்களும் அதை கடந்து வந்திருக்காங்க. எத்தனையோ பேரை பார்க்குறாங்க, எத்தனையோ ஜாதகத்தை பார்க்குறதால இந்த காலம் இனிமையான காலமாக மாறினா கண்டிப்பாக இனிமையாக வரும். அதில் எந்த குறையும் கிடையாது. உங்கள் வாழ்வில் இது வரைக்கும் அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, இது வரைக்கும் நான் அதுக்காக தேடி பார்த்தேன் சுவாமி, இந்த அச்சீவ்மெண்ட்டு தான் என்னால் பண்ண முடியல, இந்த முறை அதை அச்சீவ்மெண்ட்லாம் அடிச்சிருவேன். தொழிலில் ஒரு பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி, வெளிநாடுக்கோ வெளியூர் பயணங்களோ உங்களுக்கு நீங்கள் செல்லாமல் இருந்தால் இந்த பாக்கியம் எல்லாம் இப்போ கிடைக்கும். அதெல்லாம் தடையான விஷயங்கள் அனைந்தும் செல்லக்கூடிய காலமாக இந்த மகர ராசிக்கு வாவசு ஆண்டு இருக்க போகுது. ஏன்னா சனிப்பெயர்ச்சி முதலே நடந்து முடிஞ்சது. நம்ம திருக்கணிதப்படி அடுத்து ராகு கேதுக்கு நடக்கும்போது குரு பயிற்சி நடக்கும்போது 1 மாதம் தான், ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் ராகு பகவானும் நல்ல இடத்துல வர்றதால 2ஆம் இடத்துல வந்தாலும் கும்பத்தில் அமரக்கூடிய ராகு நல்ல யோகத்தை தருவார். பரவாயில்லை, செல்வத்தை சேர்க்கின்ற பாக்கியம் கிடைக்கும். அதிகப்படியான செல்வங்கள் வரும், ஆசையும் வரும், காதல் சமாச்சாரம், தேவையில்லாத எண்ணங்களும் உருவாகும். வேறு வழி கிடையாது. மற்றபடி எதுவும் சொல்ல முடியாது சுவாமி. ஏன்னா போகத்தை தருகின்றவர் ராகு. அதிகமாக நான் சொன்னது எதுக்கு சொன்னேன், அந்த போண்டா சாப்பிட்டு போயிடும் இதனால் சொல்கிறோமில்ல. நாக்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் வரார், வாக்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் வரார். நாம் என்ன சொல்லுகின்றோமோ அதுதான் உயர்வினை தரும். ஒரு சுகபோகமான வாழ்க்கை நாம் வாழும் சாமி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. போகம் என்று சொன்னால் மாது சாதம் சொல்கிறோம் இல்லை, எல்லாமே அதில் தான் சேருது. இந்த டீஆக்டிவேட்ஸ் என்னென்ன இருக்குதோ மொத்தமே நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். அவர் வந்தாவே வந்துடும், நம்ம குடும்பத்தில் வந்துடும். நல்ல சுகத்தை அனுபவிப்பீங்க. தேவையில்லாத விஷயங்கள், இறை நாட்டம் எல்லாம் குறைஞ்சிரும் அந்த நேரத்தில். அதனால் இறை நாட்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். அதாவது விநாயகப் பெருமான வழிபாடு, சிவனுடைய வழிபாடு, இதெல்லாம் நாம் எடுத்துக்கினால போதும். முருகருடைய வழிபாடு பெரிய இந்த விசுவாவச ஆண்டு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கின்ற ஆண்டாகும். தொழில் வளர்ச்சி பெருங்கக்கூடிய ஆண்டாகவும். இது வரைக்கும் இல்லை, நான் பெட்ரோலிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி நான் பண்ணலாம், எல்லாத்தையுமே உங்களுக்கு கிடைக்குங்க. அசுர வளர்ச்சி என்று சொல்கிறோம் இல்லை, அசுர வளர்ச்சியை நீங்கள் பார்க்கறதுக்கான ஆண்டாக இந்த விசுவாவச தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக அமையும். பொறுமையோடு நிதானத்தோடு இருங்க. திருமண பந்தமோ திருமண பாக்கியமோ தோஷங்களோ கணவன் மனைவி உறவில் சற்று கலக்கம் இருக்கும். நம்ம சொல் பேசி அவர் கேட்க மாட்டேன்றாரே அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும். ஏன்னா 2 என்பது கணவன் அல்லவா மனைவி அல்லவா. கொஞ்சம் பிடிவாதமும் இருக்கும். இந்த நேரத்தில் பொறுமையோடு செயல்படுத்துங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், புரிகிற மாதிரி சொல்லி வைக்கிற புரிகிறவர்களுக்கு நம்ம சொல்லி எடுத்தால் தான் அவங்களுக்கும் தெரியும். தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதீங்கம்மா, தேவையில்லாமல் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் முழிக்காதீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ முதல்ல கொடுத்துருவார், அதுக்கப்புறம் நாம் கஷ்டப்படுவோம். பகவான் வந்துடுவார், வந்தாவே எல்லாமே வந்துடும் தன்னால். ராகு பகவான் வந்தாவே 1000 சுக்கிரனுக்கு சனியாக சொன்ன இணையானவர் அவர். போகத்தை அள்ளி கொடுத்துருவார்.
அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களாம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் ஐயா. ஐயா இது வரைக்கும் 12 மணி நேரம் 8 மணி நேரம் தான் உழைச்சினா, இப்போ 24 மணி நேரம் மும்மடங்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பை உழைப்பினை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மகரம் ஒளிரக்கூடிய தன்மை ஒரு 80%, 100க்கு 80%, 90% கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால பயப்படவே தேவையில்லை. வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பெரிய ஆஃபரான காலம், பெரிய உயர்வினை தரக்கூடிய சட்டம் சார்ந்த துறை, அரசியல் சமன்பாடு, அரசியலில் இருக்கவங்களுக்கு மக்கள் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய மக்கள் பணியாற்றக்கூடிய தன்மைகளை ஒரு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாதிரி நிறைய மாற்றங்களை கொடுக்க போது மகர ராசிக்கு பாசிட்டிவான எனர்ஜி தான். குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற ஆண்டாகவும், குழந்தை பேரும் முக்கியமாக, அதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கையா, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகிடுச்சு, இன்னும் திருமணம் ஆகிட்டு இன்னும் குழந்தை பேரே கிடைக்கல அப்படின்னு இறைவன் ஆணையாக நம்மளுக்கு எல்லாமே கிடைக்க போகுது சுவாமி, பயப்படாதீங்க. நம்மளுக்கான தோஷம் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஆண்டாக இந்த விசுவாவசு ஆண்டு தான் உறுதியாகவே சொல்லுவேன். காலபுருஷ தத்துவத்துக்கு நீங்கள் 10ஆம் இடம் மதிப்பிலையா, அந்த ஜீவன கர்மா எல்லாம் நம்மளை விட்டுட்டு விலகிறதுக்கான ஆண்டுகளும் சொல்லலாம். பெரியவங்க இந்த வயது மூத்தில் இருக்கிறவங்களுக்கு ஐயா விரயம் இருக்கும், சுப செலவுகள் நம்ம வீட்டில் அதிகரித்து கொண்டே இருக்கும். வீடு கட்டணும், வீடு கட்டுறதுக்கு பாக்கி என்னென்ன இருக்குதோ நீங்கள் எல்லாம் ஃபேவரான விஷயங்கள் எல்லாமே கலைந்து செல்லக்கூடிய அமைப்பு தான். டக்குன்னு ஆகிடும் சுவாமி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தில் கடன்லாம் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பேங்க் லோன் எல்லாமே சேங்ஷன் ஆகும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியாது உங்களால். வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்து பல ஆண்டுகளாக இருந்து தடையாக இருந்ததெல்லாம் எப்படி இதெல்லாம் நடக்குது, எப்படி இந்த வேலை நடக்குது, பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்தா எங்கே தான் போய்கினே தெரியல, எப்படி தான் போகுது சாமி, நம்மளுக்கே புரியல, அது மாட்டு போய்கினே இருக்குது சாமி. இந்த அமைப்புலாம் இந்த நேரத்தில் ஏற்படும். இந்த கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. தொழில் சார்ந்த விஷயமும் எல்லாமே பெரிய லெவலில் வரத்துக்கான அமைப்பு, புதிய பார்ட்னர்ஷிப்லாம் வந்து சேருவாங்க. அவங்களோட எச்சரிக்கையாக இருக்கணும், எச்சரிக்கையாக பேசணும். உனக்கு என்ன வேணுமோ அதை வரைக்கும் எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்ற சொல்ல வாட்சலாக வரணும். நம்புற மாதிரி பேசுவாங்க நிறைய பேர். அந்த நம்பிக்கை தன்மையெல்லாம் நம்மளை வச்சு தான் பயல் பண்ணுறது. ஏன்னா உங்ககிட்ட பணம் வர்றதால என்னென்ன பேசணுமோ எல்லாருமே வந்து விட்டுவாங்க. தேன் இருக்கிற இடத்துல ஈலாம் முக்கியம்னு சொல்லுவாங்க, இனிப்பு இருக்கிற இடத்துல எறும்பு எல்லாமே வரும்னு சொல்கிறோம்ல, அதேமாதிரி நம்மக்கிட்ட தேன் இருக்கும். இப்போது அந்த தேன் தான் செல்வம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யறதுக்கு பாருங்கள். இல்லாதவருக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்லலாம் இல்லை, அன்பே சிவம் என்று சொல்கிறோம் இல்லை, அதுமாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்லதே நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த விசுவாச ஆண்டு. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் அந்த வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி திருத்தணிகை இல்லை வள்ளிமலை இல்லை ராணிப்பேட்டை அருகாவில் இருக்கக்கூடிய சோளிங்கரில் வீட்டிற்கக்கூடிய அருள்பாலித்து கொண்டிருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர், 2ல் ராகு வந்தாலோ ஜென்ம ராகு நடந்தாலோ வாக்குஸ்தானத்தில் வரதால் அந்த யோக நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரை வழிபடுங்க. உங்கள் வாழ்வில் இருந்த வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தடையாக இருந்ததெல்லாம் படிக்கட்டாக மாறும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.